அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேஷ்யூ சிக்கன் தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனை காய வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறி வரட்டும். இதில் 4லேருந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு மாற்றிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது பிரஸ்ட் பீஸுங்கிறனால சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை சிக்கன் வேகிறதுக்கு போதுமான அளவு. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சுல. இந்த டைமில் நம்ம அந்த முக்கியமான பொருள், அதாவது முந்திரியை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வச்சு மூடி போட்டுருங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடுப்பு திறந்து கிண்டி விட்டுக்கோங்க மூடியை. ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள மசாலாலாம் கொஞ்சம் அந்த முந்திரிக்குள்ளே இறங்கணும். பார்த்தீங்களா எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வருதுன்னு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விடுங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேஷ்யூ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே பார்க்கும்போது பிடிச்சிருக்கா? ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.